இந்திய எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இராணுவத்தின் தாக்குதல் திறனை பன்மடங்கு அதிகரிக்கவும் இந்திய ராணுவம் தற்போது ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. சுமார் 23,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 300 கூடுதல் K-9 வஜ்ரா ரக நகரும் பீரங்கிகளை வாங்க ராணுவம் தயாராகி வருகிறது. பாதுகாப்புத்துறை கொள்முதல் வாரியத்தின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த மெகா திட்டம் அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டிற்கு வரவுள்ளது. நவீன கால போர்க்களங்களில் பீரங்கிகளின் பங்கு மிக முக்கியமானது என்பதால் இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. K-9 வஜ்ரா என்பது சாதாரண பீரங்கி அல்ல. இது 155 மில்லிமீட்டர் சுற்றளவு கொண்ட குண்டுகளை சுமார் 40 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திலிருந்து எதிர் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. தென்கொரியாவில் ஹான்வா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவின் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் இந்த பீரங்கிகளை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. தன்னிச்சையாக நகர்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த செல்ஃப் ப்ரொபல்டு பீரங்கிகள் கரடுமுரடான மலைப்பகுதிகளிலும் பாலைவன பகுதிகளிலும் மிக லாபகமாக செயல்படும் வல்லமை பெற்றவை. இதற்கு முன்னதாக 2017 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் தலா 100 பீரங்கிகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தற்போது 300 பீரங்கிகள் கூடுதலாக சேரும்போது இந்திய ராணுவத்திடம் உள்ள மொத்த வஜ்ரா பீரங்கிகளின் எண்ணிக்கை 500ஐ தாண்டும். இது சமீபத்திய சதாப்தங்களில் இந்திய ராணுவம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய பீரங்கி கொள்முதல் திட்டங்களில் ஒன்றாகும். குறிப்பாக லடாக் போன்ற மிக உயரமான மற்றும் கடும் குளிர் நிலவும் பகுதிகளில் இவை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் சீனாவுடனான உண்மை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் இந்தியாவின் பாதுகாப்பு அரண் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலப்படும். இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே இந்த அதிநவீன ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவது நமது பாதுகாப்பு துறையின் தற்சார்பு நிலையை உலகுக்கு பறைசாற்றுகிறது. அதிவேகமாக நகரும் திறன், நீண்ட தூர தாக்குதல் மற்றும் கடும் குளிரையும் தாங்கி செயல்படும் தொழில்நுட்பம் என பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த வஜ்ரா பீரங்கிகள் வரும் காலங்களில் இந்திய ராணுவத்தின் முதுகெலும்பாக திகழும் என்பதில் ஐயமில்லை. நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் வீரர்களுக்கு இந்த நவீன ஆயுதங்கள் ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.